வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காசா பகுதியை கைப்பற்றப் போவதாக அறிவித்ததை அடுத்து காசா பகுதியில் வசிக்கும் பாலஸ்தீனர்களை உள்வாங்குவதற்கு மேலதிகமாக 3 சாத்தியமான நாடுகளை ட்ரம்ப் நிர்வாகம் பரிசீலித்து வருகிறது என்று பாதுகாப்பு வட்டாரங்களில் கூறப்படுகிறது. காசா பகுதியை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக தற்போது அங்குள்ளவர்களை இடமாற்றம் செய்ய அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது என்று இஸ்ரேலிய ஊடகம் N12 தெரிவித்துள்ளது. அவர்களின் கூற்றின்படி மொராக்கோ, பாண்ட்லாந்து மற்றும் சோமாலிலாந்து ஆகிய நாடுகள் பரிசீலிக்கப்படுகின்றன. சோமாலிலாந்து மற்றும் பாண்ட்லாந்து ஆகியவை இதுவரை நாடுகளாக பரவலாக அங்கீகரிக்கப்படவில்லை. அவர்கள் சர்வதேச அங்கீகாரத்தை நாடுகிறார்கள். அமெரிக்கா அவர்களை அங்கீகரித்தால் சர்வதேச அங்கீகாரம் சுலபமாக கிடைக்கும். மொராக்கோ விவகாரம் என்ன? மேற்கு சஹாரா மீது மொராக்கோ நிலப்பிரதேச தகராறில் ஈடுபட்டுள்ளது. அமெரிக்கா மனது வைத்தால் மொராக்கோவின் பிரச்சினை சுலபமாக முடிக்கப்படும். இந்த 3 நாடுகளும் பொதுவானது என்ன? அமெரிக்க ஆதரவின் வலுவான தேவை. அதற்காக இந்த நாடுகள் காசா பாலஸ்தீனர்களை உள்வாங்கிக் கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை ஓவல் அலுவலகத்தில் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவை சந்தித்த போது காசா அகதிகளை வரவேற்பதற்கு ஜோர்டானும் எகிப்தும் தன்னிடம் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்று தான் நம்புவதாக ட்ரம்ப் கூறியதை அடுத்து இந்த அறிக்கை வந்தது. ட்ரம்ப் கூறிய போது நான் கேட்டால் அவர்கள் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். காசாவில் வசிப்பவர்கள் அனைவரையும் அகற்ற விரும்புகிறேன் என்று சொன்னார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை செய்தியாளர்களிடம் கூறிய போது காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்றி அந்த பகுதியை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக அங்கு வசிக்கும் காசா மக்களை இடம் மாற்றுவதற்கான தனது சமீபத்தில் அறிவித்த திட்டத்தை அனைவரும் விரும்புவதாக கூறினார். அது பற்றி அவர் கூறிய போது எனது காசா யோசனையை அனைவரும் விரும்புகிறார்கள் என்றார். காசாவை அமெரிக்கா சொந்தமாக்க வேண்டும் என்று அவர் கூறிய 24 மணி நேரத்துக்குள் ட்ரம்ப் புதன்கிழமை செய்தியாளர்களிடம் கூறிய வாக்கியம் இது. செய்தியாளர் சந்திப்பு மற்றும் ஓவல் அலுவலகத்திற்குள் செய்தியாளர்களுடன் கேள்வி பதில் நிகழ்வின் போது ட்ரம்ப் தனது காசா திட்டத்தின் விவரங்களை விரிவாக கூறினார். காசா பகுதியை விட்டு எகிப்து, ஜோர்டான் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கு காசா பொதுமக்களை நகர்த்துவது தனது திட்டம் என்றார். காசாவில் உள்ள இந்த நகரங்களை புனரமைக்க பிராந்தியத்தில் உள்ள நாடுகளால் பணம் செலுத்தப்படும் என்றும் ட்ரம்ப் கூறினார். அதாவது அமெரிக்கா இதில் $1 கூட செலவு செய்யாது. இதற்கிடையில் அமெரிக்கா காசாவை மீண்டும் கட்டமைக்கும் என்று கூறப்பட்டதுடன் இது 10 முதல் 15 ஆண்டுகள் எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ட்ரம்புக்கு அருகில் நின்று ட்ரம்பின் காசா திட்டத்தை பற்றி பேசும்போது தனது புன்னகையை மறைக்கவில்லை. இருப்பினும் இந்த காசா திட்டத்தை ஆதரிப்பதாக தனது சொந்த வார்த்தைகளில் கூற நேதன்யாகு மறுத்துவிட்டார். ட்ரம்ப் காசா பகுதிக்கு வேறு எதிர்காலத்தை பார்க்கிறார், நேதன்யாகு செய்தியாளர்களிடம் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் காசா பகுதியின் பார்வை அதன் பாலஸ்தீனிய மக்களை அகற்றி அமெரிக்க கட்டுப்பாட்டின் கீழ் ஒரு சர்வதேச கடற்கரை சுற்றுலா மையமாக மறுவடிவமைக்கப்படுவதை அடிப்படையாக கொண்டது. ஒரு வருடத்திற்கு முன்பு அவரது மருமகன் ஜெரார்ட் குஷ்னர் ஒரு யோசனைக்கு புத்துயிர் அளித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் ட்ரம்ப் கோடிட்டு காட்டிய இந்த யோசனை பாலஸ்தீனர்கள் மற்றும் மேற்கத்திய விமர்சகர்களிடமிருந்து அதிர்ச்சி கூட்டும் எதிர்வினைகளை ஈர்த்தது. இது இன சுத்திகரிப்புக்கு சமம் என்று சர்வதேச சட்டத்தின் கீழ் சட்ட விரோதமானது என்றும் கூறுகிறார்கள். ஆனால் ரியல் எஸ்டேட் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ட்ரம்ப் காசாவை பற்றி பேசுவது இது முதல் தடவை அல்ல. கடந்த ஆண்டு அக்டோபரில் வானொலி நேர்காணல் செய்பவர் ஒருவரிடம் சரியான முறையில் புனரமைக்கப்பட்டால் மொராக்கோவை விட காசா சிறந்ததாக இருக்கும் என்று கூறினார். மக்கள் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதில் கவனம் செலுத்தினால் காசாவின் நீர்மொழி சொத்து அது மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கும் என்று ஒருமுறை முழு அரபு இஸ்ரேல் மோதலையும் விவரித்த குஷ்னர் இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையிலான ரியல் எஸ்டேட் தகராறு தவிர வேறில்லை என்று பிப்ரவரி 2024 ஹார்வார்டில் நடந்த நிகழ்வில் கூறினார். இது ஒரு சிறிய துரதிர்ஷ்டமான சூழ்நிலை. ஆனால் இஸ்ரேலின் கண்ணோட்டத்தில் மக்களை வெளியே நகர்த்தவும் பின்னர் அதை சுத்தம் செய்யவும் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்று அவர் கூறினார். ட்ரம்பின் முதல் பதவிக்காலத்திற்கு முன்பு குஷ்னர் நியூயார்க்கில் சொத்து மேம்பாட்டாளராக இருந்தார். ட்ரம்பும் மருமகனும் சேர்ந்து காசாவை என்னதான் செய்ய போகிறார்கள்?